யாழில் காவல்துறையினரால் ஏற்பட்ட விபத்து, ஒருவர் பலி. கொழும்பு நகைக்கடையொன்றில் துப்பாக்கி முனையில் கொள்ளை. அனுரவின் ஆட்சி பெரும் பொருளாதார நெருக்கடியை தோற்றுவிக்கும், ராஜித எச்சரிக்கை. இலங்கையில் மதுபான பாவனையில் பாரிய வீழ்ச்சி. தொழிலாளர்களை அடித்து துன்புறுத்திய தோட்ட அதிகாரி. மொட்டுக்கட்சியில் புதிய வேட்பாளர் ஒருவரே களமிறக்கப்படுவார் என வெளியான அறிவிப்பு. யாழில் வெளிநாட்டவரின் காணியை ஏமாற்றிய உறவினருக்கு நேர்ந்த கதி. வவுனியாவில் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேர் கைது. யாழ்ப்பாணம் மற்றும் புன்னாலை கட்டுவானில் காவல்துறையினர் விரட்டிச் சென்ற நபர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. அத்தோடு அப்பகுதியில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலாலி காவல் நிலையத்தில் கடமையாற்றும் காவல் உத்தியோகத்தர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மறித்துள்ளனர். இதன்போது குறித்த நபர் தொடர்ந்து பயணிக்கவே விரட்டிச் சென்ற காவல் உத்தியோகத்தர்கள் அந்த நபர் பயணித்த மோட்டார் வண்டியை உதைத்து வீழ்த்தியதில் அந்த நபர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்தார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஹோமாகம நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் துப்பாக்கி முனையில் பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. ஹோமாகம நகரத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் மோட்டார் சைக்கிள் சென்ற 4 பேர் அங்கிருந்து பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தி 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஹோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது நகைக்கடையில் இருந்த 36 மோதிரங்களும் 8 பென்டன்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளில் போலி இலக்க தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹோமகம தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்ன எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் வருமானத்துக்கேற்ப வரி விதிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க அண்மையில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜித சேனரத்ன அனுரகுமார திசநாயக்கவின் அறிவிப்பை கடுமையாக விமர்சித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அனுரகுமார திசநாயக்கவினால் திசை காட்டி அரசாங்கத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள பரவல் வரி விதிக்கும் முறையே இன்றும் நடைமுறையில் உள்ளது. இந்த நாட்டில் மட்டுமன்றி உலகம் முழுவதிலும் வெற்றிக்கு முதல் வரி விடுக்கப்படுகின்றது. இது போன்று இல்லாத நாடுகள் உலகில் இல்லை. அனுரகுமார திசநாயக்க வந்து தாம் நினைக்கும் வகையில் பொருளாதாரத்தை கையாண்டால் இந்த நாட்டுக்கு வருமானம் ஈட்டும் வர்த்தகர்களுக்கு அரசாங்கம் தற்போது வழங்கி வரும் வரிச்சலுகைகளும் ஆபத்து ஏற்படும். இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தின் மொத்த விற்றுமுதல் மீது வரி விதிக்கப்படுகின்றது. அது இல்லாமல் எங்கும் வரி வசூலிக்கும் நாடு இல்லை. அனுரகுமார திசநாயக்கவுக்கு ஆலோசனை வழங்கும் பொருளாதார நிபுணர்கள் புரள்வு வரி விதித்தால் நன்றாக இருக்கும். தற்போது அவ்வாறான நடைமுறை இல்லை. எனவே நாம் ஆட்சிக்கு வந்தால் அதனை தொடங்குவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். கடந்த புத்தாண்டு காலத்தில் இலங்கையின் மதுபான பாவனை சுமார் 65% வீழ்ச்சி கண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபான பாவனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் நாடளாவிய ரீதியில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. குறித்த ஆய்வுக்காக நாடளாவிய ரீதியில் 415 பேரிடம் தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. அவர்களில் 192 பெண்களும் உள்ளனர். இதன் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களின்படி இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்ட காலங்களில் மதுபான பாவனை குறைவடைந்துள்ளதாக 64.4% தெரிவித்துள்ளனர். அதில் 26% இந்த காலகட்டத்தில் மதுபான பாவனையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை எனவும் 10% மதுபான பாவனை அதிகரித்திருந்ததாகவும் தகவல்கள் வழங்கியுள்ளன. புதுவருட கொண்டாட்ட காலங்களில் மதுபான பாவனை குறைவடைந்தமைக்கான காரணங்கள் தொடர்பான கருத்துக்களுக்கு மதுபானத்தின் விலை அதிகரிப்பே காரணம் என ஆய்வில் பங்கேற்ற 71.5% தகவல் வழங்கியுள்ளதாக மதுபான மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் குறிப்பிட்டுள்ளது.
ரத்தினபுரி தும்பரை 82ஆம் பிரிவு தோட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர் ஒருவரிடம் அவரது மனைவியும் அந்த தோட்டத்தில் பிரதி முகாமையாளர்களாக தாக்கப்பட்ட விடயமானது பெரும் அதிர்ச்சியை தோற்றுவித்துள்ளது. தனியார் தோட்ட முகாமையாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் தாக்கப்படும் விடயமானது அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. இவ்வாறே ரத்தினபுரி தும்பரை தோட்டப்பகுதியிலும் அடாதக தோட்ட தொழிலாளரும் அவரது மனைவியும் தோட்ட முகாமையாளரால் தாக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஆராய்வதற்காக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்றுள்ளனர். எனினும் தாக்குதல் தொடர்பில் முகாமையாளரிடம் பேச்சுவார்த்தைக்காக சென்றபோது அவர் அதனை பொருட்படுத்தாமல் இருந்தமையானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சியின் சார்பில் புதிய வேட்பாளர் ஒருவரே களமிறக்கப்படுவார் என்று அக்கட்சியின் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேனா ஊடக சந்திப்பொன்றில் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த ஊடக சந்திப்பு மொட்டு கட்சியின் பத்ரமுல்ல தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கும் நிலையில் இப்போதே எங்கள் வேட்பாளர் குறித்து அறிவிப்பது பாதகமாக அமையலாம். தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார் ஆகியோர் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை உரிய நேரத்தில் அறிவிப்போம். ஆனால் அவர் புதியவராக இருப்பார் என்பது மட்டும் உறுதி என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் காணி மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் உள்ளவர்களின் காணியை மோசடியான முறையில் ஈடு வைத்து பணம் பெற்றவரே நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது காணியின் உறுதிப்பதிவு ஒன்றுக்காக தனது உறவினர் ஒருவரிடம் கையளித்துள்ளார். குறித்த நபர் அக்காணி உறுதி பத்திரத்தை உள்ளூரில் நபர் ஒருவரிடம் 12 லட்சம் ரூபாய்க்கு ஈடு வைத்து பணம் பெற்றுள்ளார். இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதற்கமைய கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்ட மூவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவு நேற்றைய தினம் வவுனியா நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா போலீஸ் நிலைய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு போலீஸ் பரிசோதகர் HM ரிஸ்வி தலைமையிலான போலீஸ் ரகசிய தகவலை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்த ரகசிய தகவலை அடுத்து செட்டிக்குளத்தில் வசிக்கும் 35 வயது இளைஞர் ஒருவர் 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருட்களுடன் வவுனியா குளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அதனை அடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞனை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின் உள்ளாங்குளம் மேல்வீதியில் பகுதியில் வைத்து செட்டிக்குளத்தில் வசிக்கும் 36 வயதுடைய இளைஞனும் 12 லட்சம் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மதவுத்தை குளத்தைச் சேர்ந்த 28 வயது இளைஞன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவருடைய வீட்டில் இருந்து ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.